சார், இந்த பொண்ணு வெறும் ஃப்ரெண்டு தானே? இப்போ உனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருக்கான். அந்த பையன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா இல்லை? சார் எப்படி சார் அப்படிலாம்? அதுவும் பையன் கூட அவன் நமக்கு சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்புறம் ஏன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது மட்டும் இந்த டைலாக்லாம் உங்களுக்கு ஓட மாட்டேங்குது? சொசைட்டி ப்ரோட் அப் ரைட். பொண்ணு பையங்கன்றதெல்லாம் உடம்புல தான் விட்டு, அந்த மனசை நம்ம எப்படி அணுகிறோன்றதுல தான் எல்லாம் இருக்குது. எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் அப்படி இருந்தோம். இப்போ இப்படிலாம் கேட்குறீங்களே. க்ரோ அப் கைஸ். சார் புரியுது. அடுத்து எங்கே போகிறோம்? பிள்ளையார்கிட்ட உனக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்ட போகிறோம். வா. ஓ, மணக்குள விநாயகர் கோவில் எனக்கு தெரியும் சார். நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்போ இதை பற்றி சொல்லு. இங்கே லக்ஷ்மண் ஒரு யானை இருக்கும் சார். இப்போ இல்லை. ஆமாம் சார், நான் நியூஸில் பார்த்தேன். ரொம்ப பாவம் சார் அது. சரி, டைவர்ட் பண்ணாத. இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லு. அது தெரியாது. சரி எழுது, நான் சொல்கிறேன். மணக்குள விநாயகர் கோயில். இந்த கோயிலோட விமானம் தங்கத்தால் ஆனது. மணக்குள விநாயகர் கோயில். இந்த கோயிலோட விமானம் தங்கத் தகடுகளால் வேயப்பட்டிருக்கு. விசேஷ காலங்களில் இந்த கோயிலோட பிரகாரத்தை சுற்றிலும் தங்கத்தேர் இழுப்பது இப்போ நடைமுறையில் இருந்துட்டு வருது. பாரதியார் மணக்குள விநாயகரின் மேலே ஈடுபாடு கொண்டு அழகான பாடல் எழுதியிருக்காரு. வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாதமணி மலரே, ஆழ்க உள்ளம் சலனமிலாது அகண்ட வெளிகள் அன்பினையே, சூழ்க துயர்கள் தொலைந்திடுக தொலையா இன்பம் விளைந்திடுக, வீழ்க கலியின் வழியெல்லாம் கிருதயுகந்தான் மேவுகவே. இந்த பாடல் புதுவையில் பாரதியார் வாசம் செய்யும்போது விநாயகரின் அருளால் ஈர்க்கப்பட்டு பாடப்பட்டது என்பது மிக குறிப்பிடத்தக்கது. மஞ்சள்ல செய்தாலும் மண்ணில் செஞ்சாலும் பிள்ளையார் பிள்ளையார் தான். வினை தீர்ப்பவன் என்றும் வெற்றிக்கு முதல் கடவுள் என்றும் முழு முதற் கடவுள் என்றும் துதிக்கப்படுபவர் பிள்ளையார். நம்பினோர் அனைவருக்கும் அருள் பாலிப்பவர் மணக்குள விநாயகப் பெருமான். மலை மீது மட்டுமல்ல, மலை அடிவாரத்திலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் விதிவிலக்காக கடற்கரையில் எழுந்தருளி இருக்கும் இடமும் உண்டு. அதுதான் நம்ம புதுவை கடற்கரையில் வீற்றிருக்கும் மனதிற்கினிய மணக்குள விநாயகர். புதுவை நகரோட வெள்ளை நகர பகுதிக்குள்ள இருக்கிற ஒரே இந்து கோயில் மணக்குள விநாயகர் கோயில் தான். அரவிந்தர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல மணக்குள விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் ஆளுநர் மாளிகைக்கும் அரவிந்தர் ஆசிரமத்துக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. அரவிந்தர் ஆசிரமமும் மணக்குள விநாயகர் கோவிலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறது எவ்வளோ பொருத்தமா இருக்குது பாருங்க. வேத முதல்வன் விநாயகன். வேதம் கீதையெல்லாம் படித்து தன்னை ஆன்மீகத்துல ஐக்கியப்படுத்திக்கிட்டவர் அரவிந்தர். இருவருமே தன்னை தரிசிப்போரின் வல்வினைகளை தீர்ப்பவர்கள். சின்ன கோயிலா இருந்தாலும் சக்தியுள்ள விநாயகர் ஆலயம் என்று எல்லாராலும் இந்த கோயில் புகழப்பட்டுச்சு. பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவிற்கு வந்த காலம் முதலாவே தங்களை உயர்ந்தவர்களாகவும் பிரெஞ்சு இந்தியாவில் வசித்த இந்தியரை தாழ்ந்தவராகவும் எண்ணி இருந்ததால தங்களுக்குன்னு தனித்தனி குடியிருப்பு பகுதியை உருவாக்கிக்க முற்பட்டாங்க. இதை உறுதிப்படுத்தும் வண்ணம் 1827ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் புதுச்சேரி நகர பிரெஞ்சுகர் 2ஆ பிரிச்சாங்க. செஞ்சி சாலைக்கும் ஆம்பூர் சாலைக்கும் இடையே உள்ள வாய்க்காலை மையமாக கொண்டு கடற்கரையை ஒட்டிய பகுதி வெள்ளை நகரம்னும் வாய்க்காலுக்கு மேற்கே உள்ள பகுதி கருப்பர் நகரம்னும் பிரிக்கப்பட்டுச்சு. கோழி முட்டை வடிவில் இன்னைக்கு காணப்படுற புல்வார் அமைப்புல கிழக்கு மேற்காகவும் தெற்கு வடக்காகவும் நேராக வீதிகள் அமைக்கப்பட்டுச்சு.
வெள்ளையரா இல்லாதவங்க வெள்ளையர் வாழும் தெருக்களுக்கு சென்று குடியேற முடியாதபடி தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. புல்வார் எனும் புதுவை நகர பகுதிக்கு 4 வாயில்கள் இருந்தன. கடற்கரையை நோக்கிய நிலையில கிழக்கு பக்கம் துறைமுக வாயிலும், மேற்கு பக்கம் வழுதாவூர் வாயிலும், தெற்கு பக்கம் சென்னை பட்டணம் வாயிலும், வடக்கு பக்கம் தேவனாம்பட்டினம் வாயிலும் அமைந்திருந்தது. வெள்ளையர் நகர கட்டட பகுதி அனைத்தும் இந்தோ கிரேக்க பாணி அமைப்பிலும், கருப்பர் நகர பகுதியில் உள்ள வீடுகள் பழந்தமிழரின் கட்டடக்கலை பாணிகளையும் கட்டப்பட்டிருந்துச்சு. கடற்கரை பக்கத்துல மணக்குள விநாயகர் கோவில் இருந்ததால கருப்பர் நகர மக்கள் வெள்ளை நகர பகுதிக்கு வந்துதான் அவரை வணங்கி செல்ல வேண்டியிருந்தது. இப்படி நாள்தோறும் புதுவை மக்கள் வந்து வணங்கி வழிபட்டு வந்தாங்க. வெள்ளை நகரமான சொகுசு பகுதியில் வசித்து வந்த பிரெஞ்சியர்களுக்கு கருப்பர்களாகிய இந்துக்களின் வருகை அறவே பிடிக்கல. கருப்பர்களாகிய இந்துக்கள் தம் பகுதிக்குள் அத்துமீறுவதாகவே அவர்களுக்கு பட்டுச்சு. வெள்ளை நகரம் கரைப்படுகிறதே என்ற கவலை வெள்ளையர்களுக்கு. அந்த கரையை போக்குறதுக்கும் கலங்கத்தை துடைப்பதற்கும் என்ன வழி என்று யோசனை செஞ்சாங்க. அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கும் கணபதியை காணாமல் போக்கி விடுவதுதான் ஒரே வழி அப்படின்னு தீர்மானிச்சு அதற்காக ஒரு திட்டம் தீட்டி யாருக்கும் தெரியாம அதை நிறைவேற்றவும் செஞ்சாங்க. திரும்ப திரும்ப பக்தர்கள் கூட்டம் கூட்டமா அந்த கோயிலுக்கு வராங்கன்னா அவங்கள ஈர்க்கிறது அந்த கோயில்ல இருக்கிற மூலவரான பிள்ளையாரின் விக்கிரகம் தான். அதை இல்லாம ஆக்கிட்டா கருப்பின மக்கள் அங்க வர்றதும் நின்றுடும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. யாருக்கும் தெரியாம இந்த திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று விரும்பினாங்க பிரெஞ்சியர். இது பக்தர்களுக்கு தெரிஞ்சிட்டா அதனால ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய தொழில்முறை எதிரியான ஆங்கிலேயர்களையும் சமாளிக்க வேண்டி வருமோ அப்படின்ற காரணத்திற்காக ரகசியமா செயல்பட தொடங்கினாங்க. இந்துக்கள் யாருக்கும் தெரியாம இரவோட இரவா கோயிலின் கருவறையில் இருந்த பிள்ளையார் சிலையை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டுட்டு வந்த பிரெஞ்சியர் அப்பாடா இனி எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா மறுநாள் எந்த மாற்றமும் ஏற்பட்டதா தெரியல. வழக்கம் போல கோயிலுக்கு பக்தர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச பிரெஞ்சியர் கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது விநாயகர் விக்கிரகம் முன்பு இருந்த அதே இடத்துல கம்பீரமாக காட்சி அளிச்சுட்டு இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்த பிரெஞ்சியரும் பாதிரிகளும் அதிர்ந்து போனாங்க. ரகசியமாக நாம் செயல்படுத்திய திட்டம் எப்படி வெளியாயிற்று என்று பிரெஞ்சியர் ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. அது யாரேனும் பக்தர்கள் வேலையாக தான் இருக்கணும் என்று நினைச்ச பிரெஞ்சியர் மீண்டும் தங்கள் திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தாங்க. இந்த தடவை அந்த திட்டம் பிரெஞ்சு உயர் அதிகாரி ஒருவர் முன்னிலையில் அரங்கேறிச்சு. விநாயகர் விக்கிரகம் கோயிலேருந்து யார் கண்டையும் படாமல் எடுத்து செல்றதையும், அதை படகுல ஏற்றுவதையும், படகு கடல்ல நீண்ட தூரம் பயணிக்கிறதையும், நடுக்கடல்ல விக்கிரகத்தை கடல்ல வீசுறதையும் அந்த உயர் அதிகாரி நேரில் பார்த்தாரு. கடலுக்குள் சென்ற விக்கிரகம் மீளாது என்ற முழு நம்பிக்கையோட பிரெஞ்சியர் வீடு திரும்பினாங்க. மறுநாள் பக்தர்கள் தங்கள் பிள்ளையாரை காணாமல் அல்லாடுவதை அவர்கள் மனக்கண்ணில் எண்ணி ரசிச்சாங்க. நாளை முதல் நமது வெள்ளை நகரத்திற்கு கருப்பர்கள் வர மாட்டார்கள் எனும் எண்ணத்துடன் பிரச்சனை தீர்ந்தது என்று பிரெஞ்சியர் படுக்கைக்கு தூங்க போனாங்க. மறுநாளோ பிரெஞ்சுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விபரீதமா பொழுது விடிஞ்சிருச்சு. எப்போதும் போல விநாயகர் கோயில்ல பக்தர்கள் கூட்டம் அலை மோத அர்ச்சனை, ஆராதனை, வழிபாடு என்று மக்கள் கூட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு. விநாயகர் அதே இடத்துல வீற்றிருந்து கொண்டு பக்தர்களுக்கு வழக்கமான தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அதிகாரிகளுக்கு ஆச்சரியமும் பயமும் கவ்விக்கிச்சு. விநாயகர் விக்கிரகத்தை கடல்ல தூக்கி கொண்டு போய் போட்டது உண்மை. ஆனா அந்த சிலை எப்படி மீண்டும் வந்துச்சு அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஒரே குழப்பம். அந்த பிரெஞ்சு அதிகாரி மிரள பிள்ளையார் சிலையை பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்து என்ன செய்யலாம் என்று பிரெஞ்சியர் யோசிக்கும் போதே அடுத்தடுத்த நாட்கள்ல பிள்ளையார் நூற்றுக்கணக்கான பக்தர்களை தம்பால் கவர்ந்தெழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை,
உறுதியான கருங்கல்லால் ஆன ஆலயம் ஒன்று அங்கே அவருக்காக பக்தர்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கள் திட்டம் நிறைவேறாம போனதை நினைச்சு பிரெஞ்சிகர் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் விநாயகரிடம் விளையாடக்கூடாது என்னும் உண்மையை உணர்ந்தாங்க. பிரெஞ்சுக்காரங்களுடைய சதி செயல் மெல்ல மெல்ல வெளி உலகிற்கு தெரிய தொடங்கினதும் விநாயகருடைய புகழ் மேலும் பரவ தொடங்குச்சு. பிரெஞ்சியர் ஒரு சிலர் கூட காலப்போக்கில் இந்த விநாயகர் கோவிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை வழிபட தொடங்கினாங்க. அவர்களுள் இப்படி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியதாலேயே மணக்குள விநாயகர் வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் அழைக்கப்பட்டார். பிரில்லியன் சார். அடுத்து பார்க்கு. இப்போ நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களா ரெஸ்ட் எடுக்க? அடுத்த கண்டென்ட்டே அதுதான். வா. இந்த ஊரில் பார்க்கில் கூட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் போல்.